ஏழை நடுத்தர மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கும் வகையில் சலுகை விலையில் சிமெண்ட் விற்பனை செய்ய மலிவு விலை அம்மா சிமெண்ட் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் புரட்சி தலைவி அம்மா. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கூரையால் வேயப்பட்ட கூட்டையே வீடாக கொண்டு வாழ்ந்த எத்தனையோ ஏழை குடும்பத்தினருக்கு அவர்களின் வாழ்நாள் கனவாக இருப்பது சொந்த வீடு ஒன்றே. கூரை கொட்டகைக்குள் ஒழுகும் மழைநீருக்கு மத்தியில் கால்களை நீட்டி படுக்க கூட இடமில்லாமல் உடலையே குறுக்கிக் கொண்டு வாழ்க்கையை ஓட்டியவர்களும், உயிரிழந்த இரத்த சொந்தத்தின் இறுதி சடங்கை கூட செய்ய முடியாத அளவுக்கு வாடகை வீட்டில் ஏகப்பட்ட கண்டிஷனுக்கு மத்தியில் வாழ்ந்தவர்களுக்கும் சிமெண்ட் பூசிய காங்கிரீட் வீடு என்பது எட்டிப்பிடிக்க முடியாத ஒன்றாகவே இருந்தது. கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கிய கால்காணி நிலத்தில் காங்கிரீட் வீடு கட்ட முடியாமல் தவித்த மக்களின் எட்டாக்கடியாக இருந்த சொந்த வீடு கனவை அவர்களின் கைகளுக்கு எட்டும் வகையில் மலிவு விலையில் அம்மா சிமெண்ட் என்ற உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும், ஏழைகளின் கனவுகள் நனவாக வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட அரசு என்றால் அது புரட்சி தலைவி அம்மாவின் அரசுதான். ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் வகையில் அம்மா குடிநீர் திட்டம், அம்மா உப்பு, அம்மா விதைகள், அம்மா மருந்தகங்கள் என பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அப்படி இருக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் சொந்த வீடு என்னும் கனவையும் நிறைவேற்றும் வகையில் வீடு கட்டும் பொருட்களில் முக்கியமானதாக விளங்கும் சிமெண்டினை குறைந்த விலையில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதுதான் புரட்சி தலைவி அம்மா அரசால் கொண்டுவரப்பட்ட அம்மா சிமெண்ட் திட்டத்தின் நோக்கமே. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் சிமெண்ட் உற்பத்தியாளர்களிடமிருந்து மாதம் ஒன்றுக்கு 2 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான சிமெண்ட் கொள்முதல் செய்யப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் பஞ்சாயத்து யூனியன்களில் உள்ள 470 கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டு மக்களுக்கு மலிவு விலையில் விற்பனை செய்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. வெளி மார்க்கெட்டில் 460 முதல் 560 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் 50 கிலோ எடை கொண்ட சிமெண்ட் மூட்டைகளை 190 முதல் 210 ரூபாய்க்கு மலிவு விலையில் விற்பனை செய்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. 100 சதுர அடி பரப்பளவில் வீடு கட்டுவோருக்கு 50 சிமெண்ட் மூட்டைகளும், 1500 சதுர அடி வரை வீடு கட்டிக் கொள்வோருக்கு அதிகபட்சம் 750 சிமெண்ட் மூட்டைகளும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டன. அந்தந்த பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் முன்பதிவு செய்து அம்மா சிமெண்ட் மூட்டைகளை வாங்கி பயனடைந்து வந்தனர் மக்கள். சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதால் குறைந்த விலை அம்மா சிமெண்ட் மூட்டைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கினர். இதன் மூலம் ஏழை நடுத்தர மக்களின் சொந்த கனவை நிஜத்தில் சாத்தியப்படுத்தி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு.
ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே அம்மா சிமெண்ட் விற்பனையை படிப்படியாக குறைத்து இன்று மலிவு விலையில் விற்கப்பட்ட அம்மா சிமெண்டை வாங்கவே முடியாது என்ற கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுள்ளது. தொகுப்பு வீடுகள் கட்டுபவர்கள், கிராமங்களில் வீடு கட்டுபவர்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படும் அம்மா சிமெண்ட்டுக்காக நுகர்பொருள் வாணிப கிடங்கில் முன்பதிவு செய்துவிட்டு ஆண்டு கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவல நிலைக்கு மக்களை ஆளாக்கியுள்ளது விளம்பர திமுக அரசு. இதில் இன்னும் உச்சமாக தனிநபர் வீடு கட்டுவதற்கு மானிய விலை சிமெண்ட் மூட்டைகள் வழங்குவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது இந்த விளம்பர திமுக அரசு. இதனால் அதிக விலைக்கு தனியாரிடமிருந்து சிமெண்ட் மூட்டைகளை வாங்க வேண்டிய கட்டாய நிலைக்கு மக்களை ஆளாக்கிவிட்டுள்ளது இந்த மக்கள் விரோத திமுக அரசு. மலிவு விலை அம்மா சிமெண்ட் மூட்டைகளின் விற்பனை நிறுத்தப்பட்டதால் சொந்த வீடு கட்டும் எண்ணத்தையே கைவிடும் அளவுக்கு மக்கள் ஆளாகி உள்ளனர். இது ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் விளம்பர திமுக அரசின் சீர்கெட்ட நிர்வாகத்தால் எம் சாண்ட், பி சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு திமுக ஆட்சியில் புதிய வீடுகளுக்கான கட்டுமான செலவு 10 முதல் 15% வரை உயர்ந்துள்ளது. ஒரு யூனிட் எம் சாண்ட் 2500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதுவே ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலோ 4500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 40000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு டன் டிஎம்டி கம்பிகள் திமுக ஆட்சியில் 70000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 6 ரூபாய்க்கு விற்கப்பட்ட செங்கல் தற்போது 12 ரூபாய் வரையும் என திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலை 100% அதிகரித்துள்ளது. முக்கியமான கட்டுமான பொருட்களான சிமெண்ட், கம்பி, செங்கல், மணல், மரம் போன்ற பொருட்களை அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் கொண்டு வந்து பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் கிடைத்திட வழிவகை ஏற்படுத்தப்படும் என 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தே ஆட்சிக்கு வந்தது திமுக. ஆனால் ஆட்சி அதிகாரம் கையில் வந்த பிறகோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விலையேற்றத்திற்கு துணை நின்று வருகிறது இந்த விளம்பர திமுக அரசு. அதாவது கட்டுமான பொருட்கள் உற்பத்தியாளர்களிடமிருந்து வரும் கோடிக்கணக்கான கமிஷன் தொகையால் ஊழல் கஜானாவை நிரப்பிக்கொண்டு சாமானிய மக்களை வஞ்சித்து வருகிறது விளம்பர திமுக அரசு. கட்டுமான பொருட்களின் இந்த விலையேற்றம் சாமானிய மக்களையும் தாண்டி கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதித்ததால் திமுக அரசுக்கு எதிராக அகில இந்திய கட்டுனர் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அது மட்டுமா, புதிய குடிநீர் இணைப்பு மற்றும் கழிவுநீர் இணைப்புக்கான டெபாசிட் தொகை 37,800 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது திமுக ஆட்சியில் 88,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏழை மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கும் வகையில் மலிவு விலையில் சிமெண்ட் வழங்கியதோடு கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்து சாமானிய மக்களின் அரசாக செயல்பட்டது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அதுவே இன்றைய திமுக அரசோ மக்களை சொல்ல முடியாத நிதிச்சுமைக்கு ஆளாக்கி மீளா துயரத்தில் தள்ளி மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை.